அனைவருக்கும் வணக்கம். பொங்கலுக்கு போட்டியே இல்லாம வர்றோம், மொத்த கலெக்ஷனையும் அள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த பராசக்தி குழுவினருக்கு ஒரு அதிர்ச்சி. திரையரங்குகள் முழுக்க காலி அரங்குகளா இருக்கு. எதிர்பார்த்த மாதிரி யாருமே பெரிய அளவுல தியேட்டர்களுக்கு இந்த படத்தை புக் பண்ணி பார்க்க வரல. அப்படியே பார்க்க வந்தவங்கள கண்ணு கட்டின அளவுல இந்த திராவிட ஸ்டாக்குகள் டி ஸ்டாக்ஸ் தவிர ஒருத்தர் கூட வந்து பாத்தீங்கன்னா படம் நல்லா இருக்கு, படம் பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவே இல்லை. வேஸ்ட் ஆஃப் டைம், படத்துக்கு வந்து வேஸ்ட், எஸ்கேக்காக படத்தை ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தங்களோட உள்ள குமுறலை வந்து அப்படியே கொட்டிட்டு தான் வந்து போறாங்க. கண்டிப்பா நல்லா இல்ல, வில்ல கரெக்ட் தான், சூப்பர். ப்ரோ சுத்தமா கண்டென்ட்டே சரியில்லை ப்ரோ. எஸ்கேக்காக ஒரே ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளவுதான். மிஸ்டர் லோக்கல் 2.0 ஜி படிக்கவலம். சரி, பொங்கலுக்கு வந்து தொடர்ச்சியா லீவ் இருக்குமே, அப்போ நிறைய மக்கள் வந்து படம் பார்க்கறதுக்காக புக் பண்ணிட்டு வருவாங்களே அப்படின்னா பொங்கல் ஹாலிடேஸ் இன்னும் வரல, அதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் நாலு நடக்குதுன்ட்டு. ஆனா இப்போ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம புக் மை ஷோ ஆப்லாம் பார்த்தோம்னா ஃபுல்லாவே வந்து அப்படி பச்சை நிற வண்ணமா தான் வந்து தென்படுது. எங்கேயுமே வந்து அதிக அளவுல புக்கிங் வந்து ஆகல. ஸோ இது எதை வந்து காட்டுது, ஏன் வந்து பராசக்திக்கு இவ்வளவு பெரிய படுதோல்வியை வந்து மக்கள் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு தரப்பு எதிர்ப்பா இருந்தா பரவாயில்ல, ஒவ்வொரு தரப்புமே எதிர்ப்பா இருக்கு. ஏதோ ஜனநாயகன் படத்திற்கு வந்து ஒரு போட்டியா வந்து படத்தை இருக்கிறதுனால விஜய் தரப்பு மட்டும் இந்த படத்துக்கு எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்க கூடாது. ஒட்டுமொத்தமா தமிழ் தேசியவாதிகள் தரப்புமே இந்த படத்துக்கு எதிராக தான் இருக்கு. பொதுமக்கள் தரப்புலையுமே திமுக இந்த படத்தோட டிக்கெட்டை வந்து கூவி விற்கும் போதே அவர்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, ஓகே இது வந்து வேற மாதிரி ஏதோ பண்ண போறாங்க அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு தஞ்சாவூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெல்மெட் அணிந்து வந்த பெண்களுக்கு இந்த டிக்கெட்டை வந்து இலவசமா கொடுத்திருக்காங்க. ஹெல்மெட் அணிந்து வந்தால் இந்த டிக்கெட் இலவசம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு நாட்டுக்கு நல்லது பண்றவங்க அடிப்படையில இந்த டிக்கெட்டை வந்து கொடுத்திருக்காங்க. எப்படியாவது இந்த படத்தை வந்து பார்க்க வச்சிடணும். ஏன்னா பராசக்தி படத்தோட ட்ரெய்லர் வெளியாகும் போதே ஜனநாயகனோட அதிகமா இருக்கணும்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வியூஸ் வாங்கின விஷயத்தை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஸோ எப்படியாவது இந்த படத்தை வந்து ஓட்டி காட்டிடணும் அப்படிங்கிற அடிப்படையில அவர்கள் திமுகவினர் கடுமையா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் வந்து அவர்களுக்கு ரொம்ப சாதகமான சூழலா ஜனநாயகம் படத்துக்கு சென்சார் கிடைக்கல. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட நம்ம மட்டும்தான் ஆட்டத்தில் இருக்கோம், மொத்த காசு அழியலாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து ட்விஸ்ட். பெரிய அளவில் மக்கள் வந்து தியேட்டர்களுக்கு வரல. அதற்கு அடிப்படையான காரணம் வந்து இந்த படம் வந்து மக்களை வந்து திரையரங்கில் வைத்து அவர்களை என்டர்டெயின் பண்ற மாதிரியான ஒரு கண்டென்ட்டா இல்லை. இதுதான் வந்து அடிப்படையில் உள்ளது. படம் வந்து ஆடியன்ஸை வந்து மகிழ்விக்கக்கூடிய கண்டென்ட்டா இல்லை. அதையும் தாண்டி இந்த படத்திற்கு எதிர் பிரச்சாரம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து பல்வேறு தரப்பினர் ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த படத்துல பல விஷம கருத்துக்களை வந்து சுதா கொங்கரா அவர்கள் உள்ள இறக்கியிருக்காங்க அப்படிங்கிறது அரசியல் ரீதியா தமிழ் தேசியவாதிகளே வந்து சமூக வலைதளங்களை பதிவிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த படம் வந்து இந்தி திணிப்பிற்கு எதிராக பேசுது. ஆனா இந்த படத்துல வந்து இருக்கக்கூடிய நடிகர்களா இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், அனைவருமே வந்து பிறமொழியாளர்கள். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து எங்களுக்கு என்ன நீங்க பாடம் எடுக்கிறீங்க, அப்படிங்க கண்டிப்பா வந்து வரலாற்றை சொல்ல மாட்டீங்க, உண்மைக்கு பல விஷயங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிற கருத்து ஆரம்பத்தில இருந்தே தமிழ் தேசியவாதிகளால் முன்வைக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக ஒரு வசனத்தை வந்து எடுத்தே வந்து போட்டாங்க. அன்றைய முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் அவர்கள் வந்து யாரோ ரெண்டு காலி பயிலுக அப்படிங்கிற மாதிரி இந்த இந்திய எதிர்ப்பு போராளிகள் குறித்து தவறாக பேசுற மாதிரியான ஒரு வசனம். அதை உண்மையாக பேசியவர் பெரியார் அப்படிங்கிறத பாரிசலன் அவர்கள் கூட எடுத்து போட்டு இந்த மாதிரி வந்து வரலாற்றை திரிப்பாங்க அப்படிங்கறதுனால தான் நம்ம இந்த படத்தை வந்து எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குன்னு தொடர்ச்சியாவே கருத்து பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. காளி பசங்க செய்யறது அப்படின்னு சொல்லி பக்தவாச்சலம் பேசுவது போல ஒரு டயலாக். இந்த காளி பசங்கிறதுக்கு நீ ஒரு வசனம் வைக்க தெரியுதுன்னா அதை சொன்னவன் யாருன்னு உனக்கு தெரியும் தானே. அதை சொன்னவர் வேற யாரும் கிடையாது. யாரு? ஈவே ராமசாமி நாயக்கர் லூ. இதுல ஒரு பெரும் துயரம் என்ன தெரியுமா, நம்ம இன்பநிதி அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண 2வது படம் இது ரெட் ஜெயின் மூலமா. அவர் ரெட் ஜெயின்ட்டுக்கு எப்போ வந்து சிஇஓவா பொறுப்பேற்றாரோ தெரியல, அப்பத்துல இருந்து அவர் எடுக்கக்கூடிய ஒரு படமும் வந்து ஓடல. முதல்ல இட்லி கடையை வந்து வெளியிட்டாங்க. அது கரெக்டா வந்து கரூர் துயர சம்பவத்திற்கு நடுவில் அந்த படம் வெளியானதுனால அந்த படம் வெளியவே மக்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். வெளியே தெரியும் போது படமே வந்து ஓடி முடிச்சிருச்சு, தியேட்டரை விட்டே படம் வெளியே போயிருச்சு. சரி, நம்ம பராசக்திக்காவது நம்ம பெரிய அளவில் ரீச் ஆயிடலாம் அப்படின்னு பார்த்தாருன்னா பராசக்தி படம் இப்ப படுதோல்வியே சந்திச்சு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரிதான் இன்பநிதியினுடைய ஒரு கைராசி வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இட்லி கடையுமே ஒரு பெரிய பேனர்ல வந்த படம் தான், பல கோடி செலவுல வந்த படம் தான். ஆனா அந்த படம் வந்து வந்ததே வந்து பல பேருக்கு தெரியல. எல்லாருமே வந்து ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை பார்த்து ரிவ்யூவே வந்து சொன்னாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அந்த படம் வெளியே வந்தது தெரியல. பராசக்தி ஒரு லைம் லைட்ல வெளியே வந்தாலும் அந்த படம் இன்றைக்கு வந்து இந்த அளவிற்கான விமர்சனத்தை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. இதுல திமுக ஒரு படத்தை வந்து ஆதரிக்கிறாங்க, திமுக வந்து ஒரு படத்தை ப்ரமோட் பண்றாங்க அப்படின்னாலே பொதுமக்கள் வந்து ஒரு 10 அடி பின்னாடி நின்று அந்த படத்தை எச்சரிக்கையோடு அணுக வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா சமீபத்தில் கூட அந்த 10 லட்சம் மாணவர்களுக்கு நாங்க வந்து லேப்டாப் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி திட்டம் ஒண்ணு அவர்கள் அறிவிச்சு பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. அதுல லேப்டாப் கொடுக்கறதுக்கு முன்னாடி யாரை வச்சு அவர்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து இன்னாகரேட் பண்றாங்க, யாரை வச்சு துதிபாட வைக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா நடிகர்கள் தான். நீங்க
கார்த்தி இருப்பார், அங்க விஜய் சேதுபதி இருப்பாரு, இவர்கள்லாம் எதுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். நிலையத்துவன்கள் மாதிரி அங்க போய் நின்றுட்டு திமுகவுக்கு வாசிக்க வேண்டியது. அதாவது அவர்களுக்கும் இந்த மடிக்கணினி வழங்கக்கூடிய திட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நடிகர்கள், பெரிய புகழ் உச்சியில் இருக்கிறாங்க, அவர்களை வைத்து நம்ம ஆட்சியை வந்து ப்ரமோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளம்பரதாரர் மாதிரி தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட நீங்க வந்து யூடியூப்ல எந்த வீடியோ கிளிக் பண்ணாலும் சரி, நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்துருவாரு. இந்த மாதிரி நாங்க லேப்டாப் கொடுத்துருக்கோம், மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்கோம், அது கொடுத்துருக்கோம், இது கொடுத்துருக்கோம் சொல்லி விளம்பரத்துக்கே வந்து ஒரு நாளைக்கு கோடி கோடியா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் மக்கள் பணம் தானே. அதான் நமக்கு வந்து கேள்வியா வந்து இந்த இடத்துல வைக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா அவர்களுடைய காசு அவர்கள் வரம்படுத்துறாங்கன்னா வேற கதை. மக்கள் பணத்தை வந்து எதுக்கெல்லாம் அவர்கள் வந்து பயன்படுத்துறாங்கன்னு பாருங்க. கேட்டா வந்து அரசாங்கத்தினுடைய திட்டத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்கள் திட்டங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய தொகைக்கு இணையாக அதை விளம்பரப்படுத்துவதற்கும் செலவு பண்றாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் சும்மா வந்து பேசிடுவாங்களா? கண்டிப்பா அவர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், நிச்சயமாக ஒரு டீலிங் இருக்கும். அப்போ எதற்கெல்லாம் மக்களோட பணம் செலவு பண்றாங்க அப்படிங்கிறத பாருங்க. இந்த பராசக்தி திரைப்படமுமே சுதா கோங்கரா அவர்களுடைய சிந்தனையில் உதித்து இந்த படத்தை வந்து கரெக்டா இந்த மாதிரி டைம்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுலாம் காரணமா இருந்திருக்காரு. அவருடைய அஜெண்டா என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப திமுகவானது 2026 தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மொழிப்போர் தியாகிகள் குறித்து நம்ம ஒரு படத்தை எடுத்தோம் அப்படின்னா, இந்தி திணிப்பிற்கு எதிரான ஒரு போராட்டம் குறித்து ஒரு படத்தை எடுத்தோம் அப்படின்னா திமுகவினுடைய அரசியலுக்கு வலு சேர்க்கும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா தான் அவர்களுக்கு இருந்திருக்கும். ஆனா நடந்தது வேற. ஏன்னா திமுக இருக்கு இல்லையா, ஒரு கட்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கிட்டத்தட்ட மொழிப்போர் தியாகிகள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பல பேரை வந்து வரிசைப்படுத்தி சொல்லலாம். அதுல ஒருத்தர் கூட திமுக இல்லை அப்படிங்கிறது எனக்கே சமீபத்தில் தெரிய வந்து ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை. இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையப்படுத்தி தான் திமுகவானது கிட்டத்தட்ட ஆட்சிக்கே வந்து அவர்கள் வர்றாங்க, காங்கிரஸை வீழ்த்தி. அப்படிப்பட்ட சூழல்ல இந்தி எதிர்ப்பிற்காக உயிரை விட்ட நபர்கள்னு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை. திமுகவில் யாருமே கிடையாது. அவர்கள்லாம் வெகுஜன மக்கள், பொதுமக்கள், தமிழ் மக்கள். அப்போ தமிழர்களினுடைய தியாகத்தை நாங்க தான் வந்து இந்திய எதிர்ப்பு பண்ணி புரட்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை உருவாக்கி அதை இன்று திருச்சி உண்மையா வர மாத்துறாங்க பாருங்க. வசனத்தை வந்து அப்படியே வந்து பெரியார் சொன்னதை வேற ஒருத்தர் சொன்னதை மாத்தி வச்சிடுறது. பெரியார், கலைஞர், அண்ணா இவர்கள் தான் உண்மையான போராளிகள், மற்றவங்க எல்லாம் சும்மா அப்படிங்கிற மாதிரி விஷயத்த பேசி மேடைகளில் பேசிட்டு வந்தவங்க இன்றைக்கு வந்து ஒரு திரைப்படமாகவே எடுத்து மக்கள் மத்தியில பதிவு வைக்க நினைக்கும் போது அதற்கான எதிர்ப்பு இந்த அளவுக்கு இருக்குதான் செய்யும். ஏன்னா இதற்கு மேலே வந்து மக்கள் ஏமாற மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த காலத்துல வந்து படம் எடுத்து ஏமாத்தின மாதிரியோ இல்ல விளம்பரம் காட்டி ஏமாத்தின மாதிரியோ இந்த காலத்தில் ஏமாற்ற முடியாது. ஸோ இதுல ஜனநாயகன் படம் வரல அப்படின்னாலும் கூட, ஜனநாயகன் படம் வந்து பராசக்திக்கு போட்டியாவே இல்லைன்னாலும் கூட இந்த படத்தை பார்க்கறதுக்கு யாருமே வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு பீரியட் பிலிம். இந்த மாதிரியான புரட்சிகரமான படத்தை பார்க்கறதுக்கு தமிழ்நாட்டில் பொதுவாகவே ஆட்கள் கம்மி. அது நீங்க என்ன மாதிரி வந்து கூவி கூவி வித்தாலும் சிவகார்த்திகேயன் மாதிரியான குடும்பங்கள் ரசிக்கக்கூடிய ஒரு நடிகரையே வைத்து நீங்கள் எடுத்தாலும் நீங்க இந்த அரசியல் பேசுறதுனாலேயே திமுக அந்த படத்தை ஆதரிப்பதனாலேயே எதிர்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து ரெடியா இருக்கு. எப்பவுமே ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா, திமுக வாக்கு வங்கியை விட திமுகவிற்கான எதிர்ப்பு வாக்கு வங்கி அதிகமா இருக்கும். அது எத்தனை பேர் பிரிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போட்டி. அது மொத்தமா ஒருத்தங்களை எடுத்துட்டாங்கன்னா அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஸோ அந்த ஓட்டு பிரியறதுல தான் திமுகவே ஈஸியா ஜெயிக்கும். அப்படி இது வரைக்கும் கடந்த வரலாறு அப்படிதான், இப்ப நடந்துட்டு இருக்க விஷயமும் அந்த மாதிரிதான். ஆனா ஒரு படம் திமுக வந்து ஆதரிச்சு இறக்குறாங்க, திமுகவினுடைய முழு ஆதரவுல உதயனாவுடைய பேனர்ல படம் வருது. அப்போ வந்து ஆப்போசிட்ல ஆப்போனன்ட் எத்தனை பேர் இருப்பாங்க, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து படத்தை அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன நிலைமைக்கு ஆகுமோ அந்த நிலைமை தான் எனக்கு பராசக்தி வந்து ஆளாயிருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்கள் அந்த படத்தினோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல வந்து நான் விஜய் கிட்டே ஃபோன் பண்ணி பேசினேன், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்திருந்தாலும் இந்த படம் வந்து திமுகவினுடைய அரசியல் அஜெண்டாவுக்கு பயன்படுது அப்படிங்கிறது அவருக்கு நிச்சயமா தெரியாம இருந்திருக்காது. ஸோ அவரு நடிக்க ஒத்துக்கிட்டதுல இருந்து இன்றைக்கு படம் வெளியானது வரைக்கும் அனைத்துமே அரசியலா இருக்கு. அதற்கான விலையை தான் அவர் வந்து கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமா விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்ல, இந்த மாதிரி தமிழ் தேசிய உணர்வாளர்கள் மத்தியிலையுமே சிவகார்த்திகேயன் அவர்கள் மீதான ஒரு எதிர்ப்பு மனநிலை தான் இந்த படம் வந்து உருவாக்கி இருக்கு. ஸோ இதற்கான விலை இப்ப தெரியாது, நீங்க அடுத்த படம் வரும்போதுதான் இந்த படத்தினுடைய எஃபெக்ட்லாம் வந்து வெகுஜன மக்களுக்கும் சிவகார்த்திகேயனுக்குமே வந்து புரிய ஆரம்பிக்கும். நன்றி.